ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அகைன். இன்றைக்கி வந்து போக்கோ F1 bootloader எப்படி அன்லாக் பண்ணுறது, அதே சமயம் கஸ்டம் ஓஎஸ் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த ஓஎஸ் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்கள் போக்கோ F1 மொபைல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அபவுட் ஃபோன் போயிட்டு செட்டிங்ஸ் போய் அபவுட் ஃபோன் போயிட்டு MIUI வெர்ஷன் ஃபார் போக்கோ அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து ஒரு 5 டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா யூஆர் டெவலப்பர் அப்படின்னு வந்துடும். நான் ஏற்கனவே டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணனால யூஆர் ஆல்ரெடி டெவலப்பர்னு காமிக்குது. இப்போ வெளியே வாங்க, வந்துட்டு கீழே அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கு போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா OEM அன்லாக்கிங் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். செட் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொடுத்துருங்க. அப்புறம் அலோ OEM அன்லாக்கிங் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து எனேபிள் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய MI அக்கௌண்ட்டு XIAOMI க்ளவுட் அக்கௌண்ட்டுடைய பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அலோ ஆக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இப்படி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து USB டீபக்கிங்கும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து MI அன்லாக் டூல் இருக்கிற வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கோங்க, அஃபிஷியல் வெப்சைட். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அன்லாக் டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஏதோ ஒரு ஃபோல்டரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உங்களோட மொபைலை வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு பவர் கீ ப்ளஸ் வால்யூம் டவுன் கீ இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃபாஸ்ட் பூட்டுக்கு போயிடும். ஃபாஸ்ட் பூட் போனதுக்கப்புறம் இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய டிவைஸ் காமிக்குதான்னு பாருங்கள். அப்படி காமிக்கலைன்னா இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அதுதான் நீங்கள் பண்ணணும். இதை விட்டு வெளியே வந்துடுங்க. அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, சில டைம் நம்ம கம்ப்யூட்டர்ஸில் வந்து அதுக்கான டூல்ஸ் இருக்காது, நம்ம மொபைலுக்கான டூல்ஸ். XIAOMI MI டூல் V2 வெர்ஷன் 2 இது வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அக்ரி எல்லாமே கொடுத்துட்டு அலோ ஆக்சஸ் விண்டோஸ் டிஃபெண்டரில் கேட்கும், எல்லாமே கொடுத்துட்டு எந்த கண்ட்ரி, இந்தியா அதெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்தீங்கனாலே அப்புறம் வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை டிவைஸஸ் பிரிக்கட் அப்படின்னு இருக்கும்ல, அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருங்க. இப்போது உங்களுடைய மொபைலை வந்து ஏற்கனவே ஃபாஸ்ட் பூட்டில் இருந்தாலும் சரி, இப்போ திருப்பி நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பூட் மோடு வந்து பவர் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டனும் கிளிக் பண்ணி போயிட்டாலும் சரி, போனதுக்கப்புறம் இப்போ கனெக்ட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும் டிவைஸு. இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ வந்து உங்கள் MI அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அன்லாக் பண்ணி விட்ரும். இப்போ வந்து உங்கள் ஃபோன் வந்து ரீபூட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் வந்து டிவைஸ் இல்லைன்ற மாதிரி காமிக்கும். நீங்கள் வெளியே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் திரும்ப. இல்லைனா அது உங்களால் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியல, ரொம்ப நேரம் MIUIன்னு காமிக்குதுன்னா நீங்கள் வந்து பவர் ஆஃப் பட்டன் ப்ளஸ் வால்யூம் டவுன் பட்டன் இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபாஸ்ட் பூட்டுக்கு போயிருங்க. இப்போ வந்து நம்ம பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இதுவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட்டு. இந்த இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு வந்து TWRP ரெக்கவரி, இதுவும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். இதோட வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SDK டூல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஏதோ ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. அந்த ஃபோல்டருக்கு போனதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்ட்பூட் எல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்படி மவுஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் விண்டோஸ் பவர் ஷெல் ஹியர் அப்படின்னு இருக்கும். அந்த பவர் ஷெல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து CMDன்னு டைப் பண்ணிக்கோங்க. பண்ணது உடனே அது கமாண்ட் ப்ராம்ப்டோடைய கமாண்ட் இதுக்கு வந்து போயிடும். இப்போ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்பூட் டிவைசஸ்னு உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு, அதை நான் சொல்லல, அந்த மாதிரி பவர் பட்டனும் வால்யூம் டவுன் பட்டனும் கிளிக் பண்ணி ஃபாஸ்ட்பூட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்பூட் டிவைசஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து லிஸ்ட் ஆகணும். இப்போது இந்த ஃபாஸ்ட்பூட் ஃபைல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதுலேயே TWRP ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து ஃப்ளாஷ் ரிகவரி TWRP, அந்த TWRP ஃபைலோட நேமை வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு .imgன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ வந்து அது ரெக்கவரி முடிஞ்சிடும். அந்த ரெக்கவரி வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும் மொபைலில். இப்போ வந்து நீங்கள் மொபைல் டைரெக்டாக எதுவும் ஆன் பண்ணிடாமல் அந்த வால்யூம் பட்டனையும் பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து TWRP காமிக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க வேணும்னா, இல்லை TWRP காமிக்குதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனு வந்து திரும்ப செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம்ல, அன்லாக் bootloader கொடுத்து எல்லாமே எரேஸ் ஆனதுக்கப்புறம் புதுசாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை செட் பண்ணிவிட்டு நீங்கள் இது அலோ டிபக்கிங் எல்லாமே திருப்பி பழச மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ், ஃபோன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, ஃபைல் மேனேஜருக்கு போய் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதாவது கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில், Poco F1 இன்டர்னல் ஸ்டோரேஜில். பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம TWRP நம்ம போகணும். அது போகிறதுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். TWRP ரெக்கவரிக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ஸ்வைப் பண்ணிவிட்டு அந்த வைப்பில் வந்து அட்வான்ஸ்டு வைப்புக்கு போயிட்டு டால்விக் ART கேகே சிஸ்டம் வெண்டர் டேட்டா, இது எல்லாத்தையும் டிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்வைப் பட்டனை ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஃபார்மேட் பண்ணி விட்ரும். இப்போ நீங்கள் பேக் பட்டன் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் அந்த இது இருக்குல்ல, உங்களோட பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்கள, அதை அப்படியே கிளிக் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு ஸ்வைப் பண்ணிடுங்க. அது ஃப்ளாஷ் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கும். உங்களுக்கு அங்கே வந்து ஸ்கிப் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பட்டன் வந்து ஸ்கிப் டைஜஸ்ட் கேக்கே பிஃபோர் இன்ஸ்டாலிங் ஜிப் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அதை வந்து அன்மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிடுங்க.
இப்போ திருப்பியும் வைப்புக்கு போங்க, போயிட்டு ஃபார்மேட் டேட்டா கொடுங்க. கொடுத்ததும் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு உங்கள் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அந்த பட்டன் இருக்குது பாருங்கள், அது கொடுத்துருங்க. இப்போ வந்து வைப் ஆயிரும். இப்போது ரீபூட் சிஸ்டம் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. அங்கே பாருங்கள் யூஐ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோ கூட பண்ணுறேன் உங்கள் டவுட்டுக்கு, இல்லை நான் கமெண்ட்ஸில் கூட சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.